நாங்கள்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மக்களவை உறுப்பினராக வரோம். அதனால் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் அறிகிறோம். சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு நியமனம் செய்து கிட்ட 10 ஆண்டுகள் மேலாக அவர்கள் அமைச்சர்கள் இருக்காங்க. மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியவில்லை. கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிட்றதில்லை, நான் இது சாப்பிட்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேச்சா? எதுவாக இருந்தாலும் சரிங்களேன், எங்கள் தலைவர் சொன்னது போல் எங்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி வாக்கு அளிக்காதவர்களும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல நாங்கள் எங்கள் தலைவர்கள் விட்டுருவோம். நீங்கள் எம்பி கிடையாது, நீ ஒரு கவுன்சிலர் போல மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு கழகத்தின் பண்ணி. ஏன்னா நாங்கள் பாரம்பரியம் எப்படி அவங்க என்ன பண்ணாங்க, மக்களே பார்க்க வராங்களா, அவங்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் தான் செய்ய முடியுது. ஏன் அவர் என்ன கேட்டார், சிரமமாக தான் கேட்டார். அன்னபூர்ண சீனிவாசன் என்ன கேட்டார், இந்த மாதிரி போடுறீங்க, பண்ணுக்கு வரி இல்லை, கிரீமுக்கு வரி 18%, கம்ப்யூட்டரே கொஞ்சம் திணறுதுன்றாரு. கேட்கறது என்ன தவறு? அவர் என்ன சொன்னார், ஒரே சீராக வரி செய்வீர்கள், வேண்டுமானால் வரியை உயர்த்தி கொள்ளுங்கள், எளிதாக்குங்கள், நடைமுறையை எளிதாக்கு. கேட்ட தவறா? அதுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது சரியா சொல்லுங்க? இது நியாயமா? அதே போல என்னன்னா, இது என்ன சொல்றதுன்னா, கோவை மக்கள் மீது அவளுக்கு இதுல காழ்ப்புணர்ச்சி இருக்காது. கோவை மக்களை மிரட்டலாம், வெளியே என்னன்னு பேச அடுத்த நாள் கூப்பிட்டு ரூம்ல வச்சு ஆபீஸ்ல வச்சு மிரட்டலாம். இது சரியா? அது தவறு இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்லணும், அந்த மேடையிலே இதே பாருங்க, குஜராத் மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்றார், என்னது நீங்க இவ்வளவு வரி போடுறீங்க, இது சர்சார்ஜ் போடுறீங்க, கிட்டத்தட்ட நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கீங்க, என் படத்துல தான் நீ இந்திய அரசாங்கமே நடத்துகின்றார். அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார். யாரு? இதே நிர்மலா சீதாராமன் தானே. குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசுகிறவர் என்றால் அவருக்கு மரியாதை. நாங்கள் தமிழில் பேசுகிறவங்களுக்கு என்ன அவ்வளோ அதுதான் இலக்கணமா? நாங்கள் கேட்க மாட்டோமா? அது நாங்களும் வாக்களிக்க, இங்கே இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள், கேட்பது எங்கள் உரிமை. குறையை கேட்டால் குறையை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரின் பொறுப்பு. பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு மறுத்தக்கது. அதாவது தமிழ்நாட்டு மக்களை பெரியார், அண்ணா, கலைஞர், மு க ஸ்டாலின் படிக்க வச்சிட்டாங்க. எங்களுக்கு எழுதுகிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கறோம், அங்கே பாவம் படிக்க வைக்கல, அவங்க கேள்வி கேட்கறதே இல்லை. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிக முதலீடு தமிழ்நாட்டுக்கு ஏன் வருது என்றால், இந்தியாவில் பெரிய சொத்து என்ன சொத்து? மனித வளம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த மனித வளத்தை படிக்க விடாமல் வச்சது யாரு? அவங்க தான். இன்னைக்கு படிக்க வச்சது யாரு? பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி மு க ஸ்டாலின். இப்போ அதிகமான படித்த மனித வளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் இன்னைக்கு அதிகமான முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டு வருகிறது. இந்த மனித வளத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் முதலமைச்சர் இருக்குது. அதனால்தான் நான் முதல்வன் திட்டம், மாணவிகள் மாசம் 1000 ரூபாய் எல்லாம் அவங்களை படிக்க, மேல் படிப்பு படிங்க, நீ வெளிநாடு செல்றீங்களா, அதுக்கும் நாங்கள் உதவுகிறோம் என்ற திட்டத்தை நமது முதல்வர் கொண்டு நாம் மனித வளத்தில் அது படித்த முதல் மாநிலமாக இருந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.